திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசி நம்ம பேசிட்டு இருந்த பொருளை ஒரு கேள்வியாக நேயர்கள்ட்ட முன் வச்சிருந்தோம். தமிழகத்தில் தொடரக்கூடிய போராட்டங்களுக்கு காரணம் தன்னெழுச்சி, தூண்டல், நிர்பந்தம்னு 3 ஆப்ஷனோட தன்னெழுச்சியான போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி 21% நேயர்களும், தூண்டல் காரணமாக நடப்பவைன்னு 26% நேயர்களும், நிர்பந்தம் காரணமாக நடப்பவைன்னு 53% நேயர்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்த வாக்கெடுப்பு, வாக்களித்த நேயர்களுடைய புரிதல் இது தொடர்பாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா? அதான் நிர்பந்தம்ன்றது சரி. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற வந்து அதாவது சூழல் தரும் நிர்பந்தம். இன்றைக்கு சூழல்ல தமிழ்நாட்டிற்கு கர்நாடகத்தில் ஒரு சிறை என்பதால் ஏற்பட்ட மக்கள் உள்ளத்தில் ஏற்பட்ட வேதனையினுடைய இந்த சூழல் ஏற்படுத்திய நிர்பந்தத்தின் காரணமாக அது சரியான இப்போ வேற பொதுவான மக்கள் எந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் வாக்களித்திருக்கிறார்களோ அந்த நிர்பந்தத்தை நான் ஏற்றுக்கொள்றீங்க. இப்போ வந்து நீதிமன்ற தீர்ப்புகள் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவையா? அரசியல் கட்சிகள் வந்து கடந்த காலங்களில் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு மாற்றாக கண்டனம் தெரிவித்து இயக்கங்கள் நடத்தியது இல்லையா? இப்போ அதிமுக நடத்தும் போது மட்டும் அதை கண்டனம் தெரிவிக்கிறது ஒரு அரசியல் ஆதாயத்துக்காகவா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நிச்சயமா, அதாவது விமர்சனத்துக்கு உட்படாத ஒன்றல்ல தீர்ப்பு. விமர்சிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்புகளே தவறான தீர்ப்புகள் வந்திருக்கு. நீதியரசர் வி.ஆர். கிருஷ்ணய்யரே பல தீர்ப்புகள் தவறானது என்று பெஞ்சு 4 பேர் 5 பேர் இருந்த ஜட்ஜு அளித்த தீர்ப்புகளே தவறானது, மோசமான தீர்ப்புகள் என்றெல்லாம் விமர்சித்திருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் என்கிற முறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அது மாதிரி போராட்டங்கள் நடத்தியிருக்கிறது, எதிர்த்து கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். அது நீதித்துறையின் ஒரு செயல்பாடு தான், அதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறது. அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. அதனாலதான் நீதிமன்றங்களுடைய செயல்பாடு திறந்தவெளி நீதி முறை தான் இருக்கிறது. யாருனாலும் போய் கேட்கலாம், நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிற போது இவையெல்லாம் இருக்கிறது. ஆனால் அது எந்த வகையிலே விமர்சிப்பது என்பதுதான். நீதிபதியின் மீது உள்நோக்கம் கற்பிப்பதோ அல்லது நீதிபதியை தனிப்பட்ட முறையில் தரக்குறைவாக தாக்குவது என்பதோ அது ஒரு ஃபேர் கமெண்டாகவோ விமர்சனமாகவோ இருக்காது. தீர்ப்பை விமர்சிக்கலாம். இதில் இருக்கிற சட்ட சரத்துகள் தவறு, இதை பார்த்தார், இதை பார்க்கவில்லை, அல்லது இந்த எவிடன்ஸ் அவர் சரியாக கவனிக்கல, இதை ஒழுங்குபடுத்தல, வேண்டும் என்று கொடுத்தாருன்னு கூட உள்நோக்கம் கற்பிக்கிற அளவிற்கு சொல்லலாம். ஆனால் தீர்ப்பை சொல்ல வேண்டுமே தவிர ஒரு தனிப்பட்ட நீதிபதியை, அவருடைய குணாம்சங்களை, அவருடைய முறைமைகள் இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக நிராகரித்தால் கூட பரவாயில்லை, எதிர்த்து தாக்குதல் என்பது சரியானதல்ல. அது நீதித்துறையினுடைய நீதிபதி செய்தவைகளையும் செய்ய தவறியவளையும் சுட்டிக்காட்டலாம். உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. இல்ல, நீங்க அந்த மாதிரி நீதிமன்றங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நெருக்குதலை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவது அப்படிங்கறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான நீதிமன்றத்தினோட சுதந்திரத்துக்கு சரியா வர வெளியில நடக்கக்கூடிய இயக்கங்கள் வெளியில நடக்கக்கூடிய இயக்கங்கள் சார்ந்து நீதிபதி இந்த வெளியில நடக்கக்கூடிய இயக்கங்களுடைய செல்வாக்குக்கு உட்பட்டவராக இருப்பாரு அப்படின்னு சொல்லி இல்ல. அது ஆனா கூட ஒரு விதமான ஒரு மன நெருக்குதலை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்றேன். ஏன்னு கேட்டால் இவர்களுடைய போராட்டத்தினுடைய கருப்பொருளாக நீதிபதியினுடைய உருவ பொம்மை எரிப்பது, நீதிபதியை தரக்குறைவாக விமர்சிப்பது அப்படின்னு வரும்போது அடுத்த நீதிபதிக்கு அந்த ஒரு சிக்கல் வரும். அதனால நீங்க தீர்ப்புகளை விமர்சிப்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. நீங்க என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதெல்லாம் எதெல்லாம் அவர் பார்க்காம விட்டாரு, எதை தவறா இன்டர்பிரட் பண்ணிருக்காரு, அவருடைய காரணங்கள் எந்த வகையில் தவறு என்று விமர்சிப்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. அதனாலதான் நிறைய நேரத்துல நீங்க அரசியல் சாசன அமர்வு எல்லாமே 2 நீதிபதிகளோட நீதிபதிக்கு மேல 4 பேர் 5 பேர் கொண்டது எல்லாமே எதுக்காகன்னு கேட்டா இன்னும் பிராடா அந்த விஷயத்தை பத்தி மைண்ட் இதுல ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிறது. சில நேரங்களில் நீதிபதிகள் அவர்களாகவே முன்வந்து தீர்ப்புகளை மாற்றி எழுதிய சம்பவம் உண்டு. ரீசெண்டா ஆர்டிஐல காரணங்கள் சொல்லணும்னு சொன்னதை நீதிபதிகள் தானாக முன்வந்து மாற்றிய காரணங்கள் உண்டு. அதனால இவர்களுக்கு இருக்கின்றது வாய்ப்பு. அதாவது ஒரு கிழமை நீதிமன்றம், ஒரு சிறப்பு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பினை கொடுத்திருக்கிறது. அதை எதிர்த்து அவர்கள் அப்பீல் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஜாமீன் மனு விசாரணைக்கு வரப்போகிறது. இதையெல்லாம் ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை துவங்கி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நீங்க நீதிபதி அல்லது கர்நாடகம் இது வஞ்சகம், சூழ்ச்சி, வேற ஏதோ அரசியல் கட்சிகள், மத்திய அரசு காரணம், இப்படியெல்லாம் விமர்சனங்களை முன்வைப்பதன் மூலமாக தொண்டர்களுக்கு ஒரு தவறான விஷயத்தை கோடிட்டு காட்டுகிறீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். நீதிமுறையில பல்வேறு வகை. கீழமை நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு
அது மேல் நீதிமன்றங்களில் நிராகரிக்கப்படலாம். அந்த தீர்ப்பே கூட மாற்றப்படலாம். உச்சநீதிமன்றத்தில் இன்னும் அதிகமாக போகலாம். சில நீதிமன்ற தீர்ப்பை அங்கீகரிக்கலாம். சிலதை அவர்கள் அளித்த தண்டனை விட அதிகமாக கூட கொடுக்கலாம். அதுக்கான முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கு. எதுவாக இருந்தாலும் நீதித்துறையில் நீங்கள் போகணும். அப்ப உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் இதே குற்றத்தை ஒத்துக்கொண்டு இதுதான் சரி என்று சொல்லிவிட்டால் நாம் என்ன செய்வது? ஆக நீதிமுறையில் நாம் சென்று போராடி வாதிட்டு நம்முடைய நியாயங்களை எடுத்து சொல்லி பரிகாரம் தேட வேண்டுமே தவிர அதற்கு பதிலாக இப்படிப்பட்ட நிலைமைகள் நாம் செல்கிற போது சில சிக்கல்களை ஏற்படுத்தி உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராகவும் கண்டனங்களும் பந்துகளும் நடந்திருக்கிறது. எது மாதிரியான வழக்கு என்பதை நம்ம எடுத்து பார்க்கணும். இப்ப இடஒதுக்கீடு பிரச்சனை, அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அது போன்று நாட்டினுடைய கொள்கை சம்பந்தமான பிரச்சனை அதுல வரலாம். ஆனா கொலை வழக்கிலேயோ ஊழல் வழக்கிலேயோ உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பந்த் நடந்ததாக இந்தியாவில் சரித்திரம் கிடையாது. இல்ல, நீங்க அது ஒரு சைட பாக்குறீங்க. அதாவது பந்த் அகைன்ஸ்ட் ஒரு பத்திரிகையாளருடைய படுகொலைக்கு எதிராக படுகொலை தொடர்பாக நடந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர் விடுதலை செய்யப்படுகிறார். அந்த விடுதலையை எதிர்த்து பந்த் நடக்குது. நீங்க கன்விக்ஷன் ஆனாலும் பந்த் நடக்கலாம், விடுதலை இரண்டு பக்கங்களும் இருக்குல்ல. ஆமா, உண்மையான குற்றவாளிகள் பலர் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் நியாயத்தின்பால் உணர்வு உள்ளவர்கள் அதை எதிர்த்து போராடுவது என்பது இயல்பு. ஆக எல்லாவற்றிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கான முறைமைகளை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி என்கிற போது அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். நாளைக்கு ஜெயலலிதாவினுடைய ஜாமீன் மனு தொடர்பான விசாரணைக்கு வருது. அவங்களுடைய மனு விசாரணைக்கு வருது. இந்த சூழல்ல இந்த தொடர் போராட்டங்கள் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு நம்பலாமா அப்படிங்கறது உங்களுடைய நிறைவான கருத்தாக சொன்னீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இல்ல, இது இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், அவர் தொடர்ந்து மக்கள் பணி ஆற்ற முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு இந்த தீர்ப்பு பயன்பட்டிருக்கிறது, இந்த வழக்கு பயன்பட்டிருக்கிறது. சட்ட விரோதமாக தடுக்கப்பட்டிருக்கிறாரா? சட்டத்துக்கு இல்ல. அதாவது இப்போ ராம்ஜெத் மலானி சொன்னதை சொன்னா சட்டவிரோதமாக தடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த சட்டம் தெரிந்த, சட்டத்தில் அனுபவம் வாய்ந்த ராம்ஜெத் மலானி சொன்னதை தவறு என்றால் அவர் மீது நீதிமன்ற வழக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது செய்திருக்க வேண்டும். அது செய்யாத காரணத்தால் தமிழ்நாட்டு மக்கள் அதை உண்மை என்று நம்புகிறார்கள். முன்னாள் முதல்வர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் பலர் இது போன்ற வழக்குகளில் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியினுடைய பல தலைவர்கள் சிறைதான் வாழ்நாளில் கழித்தது, பெரும்பகுதி சிறையில் தான் கழித்திருக்கிறார்கள். பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் இதையெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு கீழமை நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. சட்டம் அனைவருக்கும் சமமானது. சாதாரண ஒரு குடிமகனுக்கு இது போன்ற தீர்ப்பு வந்தால் அவருக்கு சிறையிலிருந்து விலக்களித்து விடுவோமா? விலக்களிப்பதில்லை. அதை போல்தான் இதையும் கருதி ஏற்றுக்கொண்டு நீதித்துறையை பயன்படுத்தி நீதித்துறையில் போராடி வெல்ல வேண்டுமே தவிர அதற்கு பரிகாரமாக நாம் வேற எதையும் முன்வைத்தால் அது சரியான அணுகுமுறையாக சொல்றேன். அதாவது நீதித்துறையை எதிர்த்து சட்ட போராட்டம் தான் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த வழக்கில் நேரடியாக தொடர்பில் உள்ள முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யார்கிட்டையும் பேசல, யாரையும் தூண்டல, யார்கிட்டையும் போராட்டம் நடத்துங்கன்னு சொல்லல, அவங்க எந்த கருத்தும் சொல்ல, யாரையும் சந்திக்கல. அதனால மற்றவர்கள் தான் இன்னைக்கு தன்னெழுச்சியா போராடுறாங்களே ஒழிய அவங்க குற்றம் அந்த சம்பந்தப்பட்டவங்க செய்யல. தொடர் போராட்டங்கள் நடத்த போறதா இல்லையாங்கிறத முடிவு செய்ய வேண்டியது அவர்கள். அதனால முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க அவங்க தான் இந்த போராட்டத்தை எப்படி நாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம் அப்படிங்கறத சொல்லணும். ரெண்டாவது, நீதிமன்றத்திற்கான அவசியம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, யாருக்கும் தெரியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இல்லையா, இப்ப நம்ம அப்சல் குரு கசாப் தூக்கிலிடப்பட்டு தண்டனை நிறைவு செய்யப்பட்ட பொழுது நீதிபதி ஒரு கருத்தை சொல்றார். ஆவணங்கள் அடிப்படையில கூட இல்ல, அவரு தேசத்தினுடைய மனச்சாட்சிப்படி இவரை நான் தூக்கில போடுறேன். மிக தவறானது நீதிபதி. அது உச்ச நீதிமன்றமே நம்ம இந்தியாவே 140 கோடி மக்களுக்கும் நீதி வழங்குற நீதி அரசர் சொல்றாரு. சட்டத்தை உறவுகளை பிரதிபலிக்கிற அளவுக்கு நீதிபதிகள் அந்த சமூகத்தை பார்க்கறாங்க.
நிர்பந்தத்தின் அடிப்படையில் அதை போல நிர்பந்தத்தை நாம் கூட்டு மனசாட்சி தீர்ப்பு வர்றதுக்கு 7 நாள் முன்னால சுப்பிரமணிய சாமி ட்விட்டர்ல ஜெயலலிதா ஃபார் ஜெயில் போடுறாரு. அப்ப தீர்ப்பு அவர் முடிவு பண்ணாரா இல்ல அவர் சொன்னதை நீதிபதி செஞ்சாரா? இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.